அங்க இருந்து அங்கேயே குடும்பமா வாழ்ந்து வளர்ந்துக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பங்கு அந்த வீட்டுல இருக்கு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்ன விஷயம் என்றால் மாப்பிள்ளை மம்மளை மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இவ்வளவு நேரம் எங்க ரெண்டு பேரும் உட்கார விடலப்பா, நீங்க வந்ததாலதான் கொஞ்சமாவது இருக்கிறோம். அப்படியா? என்ன மாப்பிள்ளை அக்காண்ட முதல்ல சிரிப்பு இருக்கு, மாப்பிள்ளை சிரிப்பை காணலையே. கலைஞ்சு போனீங்களா? சரியா சாப்பிட்ட ரெண்டு பேரும் என்ன சாப்பாடு கேட்கல? என்னப்பா நீங்க கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்க சாப்பிடுறீங்க? சரி, ஓகே. நாங்களும் மேலியா முடிச்சுட்டு போயிடுறோம். ரொம்ப மினக்கடையில. ரைட். ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். சரியா? 16 பெற்று பெருவாளும் வாழ வாழ்த்துக்கள். சத்தப்படா அப்படின்னா கேக். சரியா? ரைட், சூப்பர். ரைட். அப்ப என்ன இது, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அக்காண்ட சிரிப்பை பார்த்தா எனக்கு தோணுது ஏதோ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இவரையே பேசி இவரையே கட்டின மாதிரி இருக்கு. அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அம்மாவே, அப்ப பக்கத்து வீட்டுக்காரி தான் எல்லாம் தெரியுது. சரி, ஓகே. நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கடவுளையை கொடுத்துருவோம். மிக்கி கொடுங்க, அதை ஒளிமிருந்து கொடுங்க ரெண்டு பேருக்கும். ரைட், ரெண்டு பேரும் வேண்டுங்க. அப்ப கண்ணன் ராதா. சரியா? அவையில் வந்து கொஞ்சம் காசோட வந்திருக்கணும். உங்களை நாடி, உங்களை தேடி, உங்களை மாதிரி அழகா மாலை எல்லாம் போட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் இருக்கு. இது வந்து மொய் பணம். இன்னைக்கு இங்க வர முடியாதாக உங்களுக்கு கொடுத்த மொய் என்ன, மஞ்ச பை இல்லாம கொஞ்சம் பச்சை பையில அப்படித்தான். சரி, ஓகே. அது ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. நீங்கள் வருங்கால பிள்ளைன பேர்ல டிபோஸ் பண்ணுவீங்களோ அல்லாட்டிக்கு இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்கேயாவது ஹனிமீன் போவீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஏன் சிரிக்கிறீங்க? வழக்கம் நடக்கிறதானே. அக்கா வேற எத்தனை அக்கா வேற? அக்காக்கு கூட பேர் 4 பேரா? அப்ப பஞ்ச பாண்டவிகளே எந்த கடவுள். நம்ம வீடு சும்மா கலகலப்பா இருக்கு தானே. என்னென்னமோ அது வேற நீங்க எல்லாம் கொடுக்கணும் இருக்கிறதா? அது சரி, ஓகே. அவன் மூத்தக்கா. அப்படி மூத்தக்கா. அப்ப தர்மர். சரி, ஓகேயா? அப்ப நீ நிலைநாட்ட வேண்டிய ஒரு இடத்துல நிக்கிறீங்க. ரைட், வாழ்த்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் சரி மிக்கி குடும்பம். அடுத்தது ரைட், அடுத்தது சரி. இதுல வந்து ஒன்று பொம்பளைக்கு வரும், ஒன்று மாப்பிள்ளைக்கு வரும். இப்ப எனக்கு தெரியல, ஒரு மாறியும் வந்திருக்கலாம். சரியான பக்கத்தை செலக்ட் பண்ணுங்க. ஏனண்டா எது எதுக்கு போதோ அது அவர் கட்ட வேண்டி வரும். ஓ, இப்ப மாப்பிள்ளைக்கு மாறி போனா எனக்கு நான் பொறுப்பில்ல பிறகு. சரியா? என்னடா உனக்கு முன்ன பின்ன வந்த மாதிரி சொல்ற? சரி, உடைச்சு பாருங்க பாபம், உடைச்சு பாருங்க பாபம். உடைச்சு பாருங்க. கடைசியில பொம்பளை தான் வேட்டி சட்டை கட்ட போறா. உடைக்கிறா தெரியல. ஓப்பன் பண்ணுங்க மாப்பிள்ள, ஓப்பன் பண்ணுங்க. கெரியா ஓப்பன் பண்ணுங்க. எங்க ஓப்பன் பண்ணுங்க பாபம்.
என்ன இப்படி ஆகி போச்சு? சரி, ஓகே, அதை நாங்கள் மாத்திக்கொள்வோம். சரியா? மாலை மாத்தின மாதிரி பரிசையும் மாத்திக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை, மாத்திக்கொள்வோம். ரைட். அழகான சாரி ஒன்று பொம்பளைக்கு வந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரு அழகான வேட்டி ஷர்ட். இது வந்து பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் அவுட்டோர் ஷூட் எடுக்கலாம். அவுட்டோர் ஷூட். சரியா? இன்டோர் எடுத்து முடிஞ்சது. நீ அவுட்டோர் ரெடியா? கமராமான் எல்லாரும் அவே ரெடி. சரி, அவே ரெடி தான் இருக்கணும். ரைட். பிடிச்சிருக்கா சாரியும் வேட்டியும் ஷர்ட்டும்? ஓமோ. சரி, ஓகே. பெருசா வந்தது என்ன, அழகா இருக்குன்னு. சரி, ஓகே. அடுத்தது ஒரு பெரிய ஒரு பிரேம் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேணும் யாரு கொடுத்தது, யார் இந்த மாதிரி செய்ததுன்னு சொல்லணும். தங்கச்சி மேல ஒருத்தருமே இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. தங்கச்சி மேல ஒருத்தருமே இல்ல, அதை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். அவையில தவிர்த்து சொல்லுங்க யாரையாவது. வெளிநாட்டுல வாங்கல் இருக்கணுமாக்காக வந்தது இங்க இருந்தா வந்துச்சு பரிசு. இங்க இருந்தா வந்துச்சு. மேபி அவங்க இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொடுத்தவங்க இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்புனா சொன்ன அது. நீங்க என்ன வேலை செய்றீங்க? மேனேஜ்மெண்ட். இனிமேல் அவரையும் நீங்க மேனேஜ் பண்ணணும். சரியான கோபக்காரன் மாப்பிளையா? சொல்லுங்க. சரியா? சும்மா சொல்றான், அடிச்சு விடுறானா? சொல்லுங்க யாரு? மாப்பிள்ளை பேச நினைக்கிறார், மாப்பிள்ளை பக்கம் வேற இல்லையோ? எங்க இருந்து கொண்டு வர பாக்குறீங்களா? இது வந்து யாழ்ப்பாணத்துல தான் வந்துச்சு. யாழ்ப்பாணத்துல தான் எல்லா பரிசும் வந்தது. மாப்பிள்ளை கலைக்கிறாருல்ல, அதான் சொல்லிட்டாரு அவர் கூட. என்ன கெரியா கேஸ் பண்ணுங்க. வேணா எத்தனை குழுதாரன் பொருள்லாம் வந்தது சொன்னாங்களா கொண்டு வருவாங்கண்டு? எல்லாம் வந்திருக்கணும். அதான் சொன்னேன் வந்திருக்கலாம்ன்ற, நான் சில இருக்கலாம்ன்ற. சரி, ஒரு சின்ன குழுதாரன் உங்களுக்கு வந்தது இங்க இருந்தா வந்துச்சு. அதாவது இங்க இருந்தா முழு பரிசும் கொண்டு வந்தாங்க. ஆனா அனுப்பி விட்ட ஆட்கள் வந்து நிக்கணும் எல்என்டு ஸ்டார்ட் பண்ற இடத்துல. மேபி லண்டனா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், லாச்சப்லா இருக்கலாம், லங்காவா இருக்கலாம். லங்கான்னா ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா டக்கல் லண்டன் போக கூடாது. லண்டன் தானா? யாரு? எத்தனை பேர் இருக்கு லண்டன்ல நிக்கணும்? சித்தி வேற, அக்கா வேற, அவளா பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்ப 3 பேர் சொல்லிட்டீங்க, சித்தி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ். இதுல யார்? அக்காவா தான் இருக்கு. உங்களோட சொந்தக்காவா? அப்ப அவ்வளோ பழக்கமான சொந்தம் இல்ல. எவ்வளவு பழக்கம்? ரொம்ப க்ளோஸ். சரி, ஓகே. அவன் பேர் சொல்லுங்க. பேர் அவனோட பேர் சசியகாண்ட பேர்ல ஓட இல்ல. சாரி, கொடுத்தவங்க ரொம்ப பெரியாக்கள், ரொம்ப பெரியாக்கள். அவன் மனசுல அவ்வளவு பெரியாக்கள், உடல் அளவுல ரொம்ப குட்டியா இருக்கலாம். ஆனா மனசுல ரொம்ப பெரியாக்கள். அவையல் பெரியாக்களே அந்த அளவுல ரொம்ப பெரியாக்கள். உங்களோட அக்காளுக்கு இல்ல, ரொம்ப பெரியாக்கள். பிரேம் மதுரமா? ஓகே, ஒரு குழுதுடா. ரொம்ப ஒரு விஷயம். அதாவது நீங்க கூடவே இருந்து அவங்கள வளர்த்து எடுத்துக்கிறீங்க. உங்களுடைய நீங்க படிச்சா அவங்களுக்கு பாடம் வர படிச்சுக்கிறீங்க. இப்ப யாரு? சரியா? அவங்கதான், அந்த பெரிய மனுஷங்க தான் இந்த வேலை பார்த்தாங்க. அந்த பிரேம கொடுத்துருங்க. ரைட். அந்த பிரேம பாத்துருவோமா? ஓகே, ஓபன் பண்ணுங்க. வாங்கி இருக்கா, வாங்கி உடைச்சு பாருங்க. இருக்கா அழகான ஒரு திருமண வாழ்த்து கொடுத்திருக்கணும். மணமகன் மதுர்ஷன், மணமகள் ரோஜனா. இல்லறம் என்னும் இந்த இனியதோர் பந்தம் தன்னிலே அன்றிலாய் கூடி நீங்கள் ஆண்டுகள் 100 வாழி. இருமணம் ஒன்றாய் சேரும் இனிய இவ்வாழ்வு தன்னிலே இன்று போல் என்றும் நீங்கள் இன்புற்று வாழி வாழி. வள்ளுவன் வகுத்து சொன்ன வழிதனில் வாழ்ந்து நீங்கள் எண்ணிரு செல்வம் பெற்று ஏற்றமாய் வாழி வாழி. சுற்றமும் சொந்தமுமாய் சூழ்ந்து பூத்தூவி வாழ்த்த உற்றவளோடு சேர்ந்து ஊர் போற்ற வாழி வாழி என்று சொல்லி வாழிய மணமக்கள் வாழிய பல்லாண்டு என்று மணவாழ்விலே மகிழ்ந்திருக்க மகிழ்வுடன் வாழ்த்தும் சசியக்கா, துஜிந்தன், பவினாஸ்.
சரியா? நீங்கள் யாருக்கு கல்வி கற்றீர்களோ அவர்கள் தங்களுடைய ஆசானுக்கு பண்ண ஒரு பரிசு. சரியா? அங்க இருந்து அங்கேயே குடும்பமா வாழ்ந்து வளர்ந்துக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பங்கு அந்த வீட்டுல இருக்கு நினைக்கிறேன். சரியா? அதே நேரத்துல அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு காரணமும் நீங்கள் தானா? நல்ல ஒழுக்கமா நல்ல பண்பா பாசமா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தானாம்னு சொல்ல சொன்ன. இந்த இடத்துல தாங்கள் இல்லையென்று மிஸ் பண்ணினோம். சரியா? 2 நாள் கூடவே இருந்தது. வெக்கேஷன்ல இருந்து எல்லாமே வருஷம் போடுறீங்களாமே எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரியா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய 2 குட்டிகளுக்கும் உங்களோட அக்காவுக்கு? மகிழ்ச்சி தானே மனவர்களுக்கு? எதிர்பார்க்கலன்னு சரி அக்கா, ஹாப்பி தானே? என்ன சொல்ல போறீங்க? சரி, அவ சொன்னா தன்ன மாதிரியே 2 அழகான குட்டிகளை பெற்றுக்கிட்டான். தான் வந்து வளர்க்கலாம். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். நாங்களும் விடைபெறுறோம். எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வேணும். அன்பான உறவுகள் கிடைச்சிருக்கு. ரைட்டா? உறவுகளை தாண்டி சேர்ந்து பழகுறவங்க உறவு நினைக்கிறது பெரிய வரம். ரைட்டா? அதுல நீங்கள் ஒரு பாக்கியசாலி, அவங்களும் பாக்கியசாலி. வாழ்த்துக்கள். விடைபெறுறோம். சரியா? நன்றி.